ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெர்க்குரி பூக்கள் கதை தொடர்ந்து கேட்கணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிசோட் 2. ஹலோ மிஸ் பியூட்டிஃபுல். நம்ம அப்பாவை தேடி போலனா என்னோட அண்ணாவை தானே தேடி போறோம் என்று ஆர்வமாக கேட்டால் கல்கியின் 5 வயது குழந்தை ரக்ஷிதா. அதை கேட்டதும் கல்கிக்கு பழைய நினைவுகள் வந்து சென்றன. ஆம், கல்கிக்கு பிறந்தது இரட்டை குழந்தைகள், ஒரு பெண் ஒரு ஆண். ஆனால் முதலில் பிறந்த ஆண் குழந்தையை இவளது தந்தை வேறு யாருக்கோ கொடுத்து விட்டார். இவளது மகளை யாருக்கும் தரவிட மாட்டேன் என்று அழாத குறையாக மன்றாடி அவளை காப்பாற்றியிருந்தாள். அதன் பிறகு கல்கிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் விரைவில் அதிலிருந்து குணமாகிவிட்டிருந்தாள். அடுத்த 18 மணி நேரத்தில் அவர்கள் சென்னை விமான நிலையத்தை வந்து அடைந்திருந்தனர். ரக்ஷிதாவை பெட்டி மேல் அமர வைத்தவாறு தள்ளி கொண்டு வர அவளது தொலைபேசியை இயக்கினாள். கல்கி போனை ஆன் செய்த அடுத்த நொடி ஒரு எண்ணிலிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அதை ஏற்று காதில் வைத்தாள் கல்கி. எதிரில் பார்த்து கவனமாயிரு என்று ஒரு குரல் பதட்டத்துடன் அதே நேரம் கூர்மையாகவும் கேட்டது. அதற்கு கல்கி பதட்டமே அடையாமல் எதுக்கு என்று பதில் கேள்வி கேட்டாள். விஜய் ஈஸ்வரன் ஃபேமிலியோட வாரிசு. இப்போதைக்கு உங்களை பத்தின தகவலை தான் தேடிட்டு இருக்கான். இந்த தடவை அவன் உங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டான் போல என்று அப்போதும் அந்த குரல் பதட்டமாகவே கூற கல்கி ஓஹோ என்றால் சர்வசாதாரணமாக. நீங்க முன்னாடி இருந்த பிளேஸ் அவனுக்கு அக்சஸ் இல்ல, ஆனா இப்போ நீங்க அவனோட கண்ட்ரிக்கே வந்திருக்கீங்க. பார்த்து பத்ரம், இப்போ உங்களால அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம கூட போலாம் என்று PA சாதனா கூற, நம்பர் 1 பணக்காரர்களாக இருப்பவர்களை சந்திப்பது சவாலான ஒன்றுதான். அதில் ஏன் கல்கி தனியாக சென்று சிக்கிக் கொள்ள வேண்டும்? அது போக கல்கி இங்கு வந்ததற்கு மற்றொரு காரணம் இவளது மூத்த மகன். அவனை தேடுவதில் வேறெந்த பிரச்சனையும் வராது என்று எண்ணினாள். அப்படியே கல்கி நுழைவு வாயிலுக்கு அருகில் வந்துவிட அங்கு இவளுக்கு தெரிந்த முகம் ஒன்று தெரியவும் நன்றாக உற்று பார்த்தாள். அது கௌதம் தான். கௌதமை இவ்வளவு சீக்கிரம் மீண்டும் பார்ப்போம் என்று கல்கி நினைத்திருக்கவில்லை. அதிர்ச்சியுடன் தொலைபேசி அணைத்து பாக்கெட்டுக்குள் திணித்தவள் நடக்க ஆரம்பித்தாள். கௌதம் அவனுக்கு அருகில் நின்றிருந்த செக்ரட்டரியிடம் எப்போ வருவா என்று கோபமாக கேட்டான். பொறுமையா இருங்க சார், அவங்க வருவாங்க, அதான் தாத்தா பொறுமையா இருக்க சொல்லிருக்காங்கல்ல என்று அறிவுரை கூறியவனை பார்த்து முறைத்துவிட்டு, என்னோட நேரண்டா, அப்பவே அவ அவ்வளோ குண்டா இருந்தா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னும் குண்டா இருப்பா, அவளெல்லாம் யாருடா கல்யாணம் பண்ணிப்பாங்க என்று கோபமாக அவளை உருவ கேலி செய்து கொண்டிருந்தான். அதை கல்கி கேட்டுவிட்டாள். அதை அவள் பெரிதாக கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. கடந்த 5 வருடங்களில் பலமுறை இந்த திருமணத்தை நிறுத்துவது பற்றி பேசியிருக்கிறாள். ஆனால் இரு குடும்பமும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. கௌதம் கல்கிக்காகத்தான் காத்திருந்தான். கல்கியை தேடிக் கொண்டிருந்த நேரம் அவன் எதிரே அப்சரஸ் போன்ற பெண் ஒருத்தி வர அவளை பார்த்தவன், பா என்ன அழகுடா, பொண்ணுனா இப்படி இருக்கணும் என்று மெய்மறந்து கூற, அது வேறு யாரும் அல்ல கல்கியேதான். கல்கி கடந்து போக அவன் திரும்பி பார்த்தான். கல்கியை அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை. குண்டாக இருந்தவள் சரியான உணவு முறை மற்றும் உடற்பயிற்சியோடு ஒல்லியாகிவிட்டிருந்தாள். அவனுக்கு அவள் ஒல்லியாக இருப்பதோ இல்லை முன்பை விட அழகாக மாறியிருப்பதோ தெரியவில்லை. இன்னும் அதே போல் குண்டாக அவலட்சணமாகத்தான் இருப்பாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். கார்கூந்தல் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு கூந்தல் கல்கிக்கு. நல்ல கருமை நிற கூந்தலை தோல் வரை வெட்டியிருந்தாள். அழகிய விழிகள், கூர் நாசி, பிங்க் நிற உதடுகள் என்று பார்க்க தேவதை போல் இருந்தாள் கல்கி. அவளது விரல்கள் சிவந்து போய் காணப்பட்டது. உண்மையை சொல்ல போனால் பார்த்ததும் அவன் விழுந்து விட்டான். உண்மையில் விழுந்தே விட்டான். யாரோ ஒருவர் நடந்து செல்லும் போது இவனை தெரியாதனமாக இடித்துவிட கௌதம் எங்கு நிதானத்தில் இருந்தான். கல்கியின் அழகில் மயங்கி போய் நின்றிருந்தான். அதனால் ஒருவர் இடித்த வேகத்தில் கீழே விழுந்து விட்டான். சடாரென எழுந்தவன் அப்பெண்ணை விட்டுவிடக் கூடாது என எண்ணி வேக எட்டுக்களை வைத்து கல்கி என்று தெரியாமல் அவளை நெருங்கினான். ஹாய், நான் கௌதம். நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவாக கேட்டான். கல்கி பதில் கூறாமல் அவனை ஏளனமாக பார்த்து நின்றாள். அவனுக்கு தன்னை அடையாளம் தெரியாதது வசதியாக இருந்தது. கல்கி அவனை கடந்து போக முயற்சிக்க அதை கவனித்த கௌதம், உங்க பேரு என்று மீண்டும் அதையே கேட்க இவள் கல்கி
என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து விட்டிருந்தாள். கீழே குனிந்து கேம் விளையாடி கொண்டிருந்த ரக்ஷிதா நிமிர்ந்து பார்த்தாள். அப்படி நிமிர்ந்து பார்த்தவளுக்கு முதலில் தெரிந்தது என்னவோ கௌதமின் கைதான். அதில் கல்கி என்று எழுதியிருக்க அதை வாசித்து காண்பித்தவள் தனது தாயிடம் திரும்பி, சரியா சொன்னேனா என்று பாவமாக கேட்டாள். கரெக்ட் தான் என்று அவளது தலையை வருடி கொடுத்தவாறு கூற அவளும் திரும்பிக் கொண்டாள். கல்கி கௌதமை நிமிர்ந்து பார்த்து, நீங்க என்று ஆரம்பிக்கும் போதே அவன், வாட் அ கோயின்சிடன்ஸ், நானும் உங்க பேர்ல இருக்கிற ஒருத்தவங்கள தான் பிக் பண்ண வந்திருக்கேன். என்ன அவ குண்டா இருப்பா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று கல்கிதான் அவன் அழைத்து போக வந்திருக்கும் பெண் என்று அறியாமலேயே பேசினான். அந்த குண்டு பெண் தான் என்று கல்கிக்கு தெரியும். அதனால் உண்டான எரிச்சலை மறைக்க பெரும்பாடுபட்டாள் கல்கி. எத்தனையோ முறை இது போன்ற பேச்சுக்கள் வந்த போதிலும் அவளுக்கு அப்போது அது வருத்தத்தை கொடுத்ததே தவிர கோபம் வரவில்லை. ஆனால் இப்போதோ கோபம் கட்டுக்கடங்காமல் எழுகிறது. அதை நினைத்து கல்கிக்கு கொஞ்சம் கவலைத்தான். இன்றும் வேறு யாராவது ஒருவர் மற்றொருவரை நீ குண்டா இருக்க என்று சொல்லிவிட்டால் போதும் அவளுக்கு கோபம் வந்து விடுகிறது. இதையெல்லாம் நினைத்தவாறு கல்கி நின்றிருக்க அவளது செல்ல மகள் ரக்ஷிதா, மம்மி போலாம் என்று கல்கியின் கையை சுரண்டினாள். அதை பார்த்த கல்கி கௌதமை பார்த்து புன்னகைத்துவிட்டு நகரப் போக, கௌதம், நீங்க குண்டா ஏதாவது பொண்ண பாத்தீங்களா என்று செல்ல போனவளை நிறுத்தி கேட்க, அவள் பதில் சொல்வதற்குள் ரக்ஷிதா சிரித்துவிட்டு, நாங்க அப்படிலாம் எந்த குண்டா இருக்கிற பொண்ணையும் பாக்கல என்றாள். அதை கேட்ட கல்கி, ரக்ஷி, இப்படி யாரையும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. அப்புறம் எல்லாரும் உன்னை பேட் கேர்ள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், வா போலாம் என்று கூற, ரக்ஷி குட்டி, அப்போ இவங்க பேட் அங்கிள் என்று கூற, அக்குழந்தையின் பேச்சில் ஒரு நொடி அதிர்ந்தான் கௌதம். அதை கண்டு கொள்ளாத கல்கி அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அதை பார்த்த கௌதம் கல்கியின் பின்னாலேயே செல்ல முயல, அவனுக்கு அருகிலிருந்த செக்ரட்டரி கௌதமின் கைகளை பிடித்து தடுத்தான். அதை பார்த்த கௌதம், எனக்கு எதிரி வெளியிலிருந்தெல்லாம் வர வேணாம், நீயே போதும் என்று முகத்தை கடுகடுவென வைத்துக் கொண்டே கூறினான். அவன் கவலை அவனுக்கு. அதற்கும் கௌதமின் செக்ரட்டரி புன்னகையை பதிலாக தந்தான். அதை பார்த்த கௌதம், போடா, போய் அவங்கள ஃபாலோ பண்ணு, அந்த கியூட்டி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு, நான் அந்த எருமையை கூட்டிட்டு வரேன் என்று செக்ரட்டரியை அடிக்காத குறையாக அனுப்பி வைத்தான். செக்ரட்டரியும் வேறு வழியின்றி கல்கியை தேடி ஓடினான். இங்கு கல்கியும் ரக்ஷி குட்டியும் டாக்ஸியில் வந்து கொண்டிருந்தனர். கல்கி, ரக்ஷி, இதையே ஏன் வச்சிட்டு இருக்க, எப்ப பாரு கேம் விளையாடிட்டு என்று போனை பிடுங்க போக, ரக்ஷி குட்டி போனை தூரமாக பிடித்து கொண்டாள். மா ப்ளீஸ், எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கேட்க, அதற்கு மேல் அவளால் அவளிடம் பேச முடியவில்லை. கல்கி செல்லம் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் ரக்ஷிதா மிகவும் ஸ்மார்ட்டான குழந்தை. ஒருமுறை அவளது ஐக்யூவை பரிசோதித்த கல்கிக்கு அவளது ஐக்யூ 149 என்று வர அதிசயித்து போனாள். அவளது குழந்தை ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட். அமெரிக்காவில் பிறந்ததால் ஆன்லைன் கேமிலும் அந்த சிறு வயதிலேயே சிறப்பாக ஆடினாள். அதனால் அவளிடம் கோவப்பட முடியவில்லை. அந்த கார் சென்னையின் பிரபல ஈஸ்வரன் 5 ஸ்டார் குரூப் ஆஃப் ஹோட்டலில் வந்து நிற்க இருவரும் கீழே இறங்கினார்கள். இறங்கும் பொழுது கல்கியின் கால் சற்றே வழுக்கி கீழே விழப்போனாள். ஆனால் காரின் கதவை பிடித்து எப்படியோ நின்று விட்டாள். ஆனால் என்ன, கால் கொஞ்சம் வலிப்பது போல் இருந்தது அவளுக்கு. அம்மா என்னாச்சு என்று ரக்ஷி கல்கிக்கு அருகே வந்து கேட்க, கல்கி, ஒன்னும் இல்ல குட்டி, லைட்டா வலிக்கிருச்சு என்று புன்னகையுடன் கூறிவிட்டு ரக்ஷிதாவை அழைத்துக் கொண்டு நடந்தாள். ஏற்கனவே அறையை முன்பதிவு செய்திருந்ததால் விரைவாக அறை சாவியை வாங்கிக் கொண்டு அறைக்குள் நுழைந்தனர். 8வது மாடியில் அமைந்திருந்தது அந்த அறை. அந்த அறைக்கு எதிரேதான் அந்த ஹோட்டலின் முதலாளி தங்கியிருந்தார். நல்ல விசாலமான ஒரு சூற்றும், 3 படுக்கை அறை, ஒரு கிச்சன் மற்றும் ஒரு ஹாலுடன் கூடிய அந்த அறை அவ்வளவு அழகாக இருந்தது. ஒவ்வொரு அறையும் பார்க்க நேர்த்தியாகவும் வித்தியாசமாகவும் அமைந்திருந்தது. அனைத்து அறைகளிலும் இருந்த பொருட்கள் அனைத்தும் அழகானதாக இருக்க அது இருவருக்குமே மிகவும் பிடித்து போனது.
அதை பார்த்த ரக்ஷிக்கு குஷி தாங்கவில்லை. வேகமாக ஓடி சென்று அந்த மெத்தையில் பொத்தென விழுந்தாள். அதை பார்த்த கல்கி, ரக்ஷி, அப்படி விளையாண்ட அடிபற்றோம், வேண்டாம், ஒழுங்கா படுத்து தூங்கு, நீ பிளைட்ல ஒழுங்காவே தூங்கல என்று தனது கம்மலை கழட்டி வைத்தவாறு கூறினாள். பரவாயில்லம்மா, இந்த பெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அதில் ஏறி குதித்துக் கொண்டே கூறியவளை பார்த்து முறைக்க மட்டும்தான் முடிந்தது கல்கியாள். அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று நினைத்தவள் எதுவும் சொல்லாமல் துணியை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். கல்கி குளியல் அறைக்குள் நுழைந்ததும் ரக்ஷி வீடியோ கேம்ஸ் விளையாட ஆரம்பித்து விட்டாள். அதே நேரம் கல்கியின் போன் அடிக்க ரக்ஷி அதை கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள். போன் அடிக்கும் சப்தம் குளியல் அறைக்குள் இருந்த கல்கிக்கு கேட்டுவிட்டது போலும். ரக்ஷி, அந்த போனு தான் எட என்று குளியலறைக்குள் இருந்து கத்தினாள். அதெல்லாம் எங்கே ரக்ஷி குட்டியின் காதில் விழுந்தது. மும்முரமாக கேம் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவள். சிறிது நேரத்தில் அந்த காலும் கட்டாகிவிட குளியலறைக்குள்ளிருந்து துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்த கல்கியோ தனது மகளை கோபமாக பார்த்து முறைத்தபடி நின்றாள். ஆனால் ரக்ஷிக்கு கல்கி வந்ததோ இல்லை இவளை பார்த்து முறைத்ததோ தெரியாது. அதனால் சாவகாசமாக அமர்ந்து போன் நோண்டிக் கொண்டிருக்க கல்கி கோபமாக அருகிலிருந்த தலையணையை ரக்ஷியின் மேல் விட்டெறிந்துவிட்டு தனது போனை எடுத்து யார் அழைத்திருப்பது என்று பார்த்தாள். அது அவளது தந்தைதான். அதை பார்த்தவள் ஒரு பெரும் மூச்சொன்றை வெளியிட்டுவிட்டு போனை மீண்டும் அதன் இடத்திலேயே போட்டாள். பிறகு கல்கி கொண்டு வந்திருந்த பெட்டியை எடுத்து அவளது உடை ஒன்றை எடுத்துக்கொண்டு உடை மாற்ற சென்றாள். அவள் உடை மாற்ற சென்றதும் இங்கு திருட்டு மொழி முடித்துக் கொண்டிருந்த ரக்ஷிக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. அப்பா அடி, அம்மா எதுவும் சொல்லல என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் மௌனமாக சாய்ந்தமர்ந்தாள். இங்கு கல்கி உடைமாற்றிவிட்டு மீண்டும் ரக்ஷிதா இருந்த அறைக்குள் நுழைய ரக்ஷி குட்டி உறங்கி போயிருந்தாள். அதை பார்த்த கல்கிக்கு சிரிப்புத்தான் வந்தது. புன்னகைத்தவாறே வந்தவள் அவளுக்கு அருகில் அமர்ந்து அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். ரக்ஷி குட்டியை பார்க்கும்போது கல்கியின் மனதில் ஒரு நிம்மதி தானாக பரவியது. அப்போது திடீரென கல்கியின் போன் அடிக்க ஆரம்பிக்க இவள் வேகமாக சென்று யார் என்று பார்த்தாள். இப்போதும் அது கல்கியின் தந்தைதான். அதை பார்த்து நொந்தவள் அட்டன் செய்து காதில் வைத்து, சொல்லுங்க என்ன என்று வேண்டா வெறுப்பாகவே கேட்டாள். எங்க போன கல்கி? கௌதம் அங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க தெரியுமா என்று கோபமாக கத்த ஆரம்பிக்க இவள், சரி அதுக்கு இப்ப என்ன? நான் என்ன சின்ன பிள்ளையா எங்கேயாவது தொலைஞ்சு போறதுக்கு? அமெரிக்காவில இருந்து சென்னை தனியா வர தெரிஞ்ச எனக்கு ஏர்போர்ட்ல இருந்து இங்க வர தெரியாதா என்று அசால்ட்டாக கூறியிருந்தாள். அதை கேட்டு ராஜசேகருக்கு ஏண்டா கேட்டோம் என்று ஆகிவிட்டது. ஓரிரு நொடிகள் அங்கு அமைதியே நிலவியது. எதுவும் பேசாமல் இருந்தார் அவர். கல்கியும் பதிலுக்கு பேசவில்லை. இப்படியே விட்டால் அவள் அமைதியாகவே தான் இருப்பாள் என்றுணர்ந்த அவளது தந்தை அவராகவே பேச ஆரம்பித்தார். கல்கி, நீ இன்னும் மாறவே இல்லை. அமெரிக்கா உன்னை மாத்திருக்கும்னு நினைச்சேன் என்று அவர் விரக்தியுடன் பேச, கல்கி, பா நான் அவங்கள பார்க்கல, பார்த்திருந்தா அவங்க கூட வந்திருப்பேன் என்று பொய் சொன்னாலும் அவளுக்கு அதில் வருத்தமில்லை. சரி அதை விடு, உன்கிட்ட நிறைய பேசணும், எப்போ வீட்டுக்கு வர என்று கேட்க கல்கி வரேன் என்று மட்டும் கூறிவிட்டு வைத்து விட்டாள். என்னதான் வரேன் என்று கூறிவிட்டிருந்தாலும் போகலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தாள். சரி எத்தனை நேரம்தான் அறைக்குள்ளேயே இருப்பதென்று நினைத்து அறையை விட்டு வெளியே வந்தாள். கல்கி வெளியே வரவும் எதிர் பிரசிடென்ஷியல் சூட் அறையின் தூணின் அருகே ஒரு குரங்கு குள்ளாயை மூக்கு வரை அணிந்திருந்த 5 வயது ஆண் குழந்தை படிக்கட்டின் அருகே திருதிருவென முடித்தபடி நின்றிருக்க அதை கவனித்த கல்கி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, யார் நீங்க இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க என்று கேட்டவளை அந்த குழந்தை பதில் கூறாமல் கல்கியின் முகத்தையே பார்த்தது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? மீண்டும் கல்கி கேட்க பதில் ஏதும் கூறாமல் அவளையே பார்த்தது. தடார் என்ற கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் அந்த குழந்தை கல்கியை பட்டென்று கட்டிக்கொண்டது. கல்கி, ஒண்ணுல்ல பயப்படாத, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என்று அவன் முதுகை வருடி கொடுத்து குழந்தையின் குல்லாய் மீது முத்தமிட தடார் என்ற கதவு திறந்து 6 அடி உயரத்தில் ஒரு உயரமான ஆண்மகன் வெளியே வந்தான்.
நல்ல கம்பீரமான தோற்றத்துடன் இருந்தான் அவன். கருப்பு நிற கோட் சூட் அணிந்து அதற்கேற்றாற்போல் அணிகலன்கள் எல்லாம் அணிந்திருந்தான். அது அவனுக்கு கச்சிதமாகவே பொருந்தியிருந்தது. பார்க்க அழகாகவே இருந்தான் அந்த ஆண்மகன். கல்கி அவனை நிமிர்ந்து பார்த்தாள்.